நெல்லை அருகே தேவாலய விழாவிற்கான பணியில் ஈடுபட்ட 2 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். நெல்லை மாவட்டம் சேர்ந்தமரம் அருகே உள்ள தன்னூத்து கிராமத்தில் அமைந்துள்ள புனித அருளானந்தர் ஆலயத்தில் அசன விருந்து விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆலய நிர்வாகி பீட்டரின் டிராக்டர் மூலம் பெரிய டிரம்களில் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்து அதனை தேவாலயத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில் நிரப்பும் பணியில் அப்பகுதியைச் சேர்ந்த கணேசன் மற்றும் மாணவன் மணிகண்டன் ஈடுபட்டனர். தண்ணீரை மாற்றுவதற்காக மின்சார மோட்டார் பம்பை கணேசன் இயக்கிய போது எதிர்பாராத விதமாக இருவர் மீதும் மின்சாரம் பாய்ந்ததில் அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து ஆலய நிர்வாகிகள் உடனடியாக அப்பகுதி மக்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் உடல்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் இருவருடைய சாவில் மர்மம் இருப்பதாக கூறி பொதுமக்கள் தேவாலயத்தை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர். கிறிஸ்து மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக போன கணேசன் மணிகண்டன் என்கிற 2 பேர்களை மர்மமான முறையில கோயில்ல வச்சு இறந்து கிடந்திருக்காங்க. அதை இந்து மக்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் தெரிவிக்காம அவங்களே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஊர் மக்களிடையே கலவரமா தெரிகிறது. யாரெல்லாம் அதுக்கு சம்பந்தமான ஆட்களோ அவங்களை கைது செய்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்துமாறு அரசிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். இச்சம்பவத்தால் அங்கு பதற்றம் நிலவியது. அங்கு விரைந்து வந்த SP விஜயேந்திர பித்தாரி மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சு நடத்தினார். அப்போது ஆலய நிர்வாகிகள் 3 பேரை கைது செய்ய வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். இந்நிலையில் பொதுமக்கள் மறியலை கைவிடாமல் விழாவிற்காக ஆலயத்திற்கு வந்திருந்தவர்களின் வாகனங்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்தினர். இதனிடையே அசன விழாவிற்காக தூத்துக்குடி, விருதுநகர் உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த மக்களை போலீசார் பாதுகாப்பாக வாகனங்களில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அங்கு பதட்டம் நீடிப்பதால் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.